குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்சிஆர்டி 11th ஸ்டாண்டர்டோட கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வால்யூமில் செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ வேணும் நம்மளோட சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த 2 வீடியோஸ் இருக்கும். இதில் நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பேஜ் 38லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சாப்டர். ஸோ பேஜ் 42ல் இந்த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அலோட் போர் ஆர்பிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நவ் நம்ம வந்து டாவிசன் அண்ட் ஜெர்மல் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனது ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறதுக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன, அது ஒரு பார்ட்டிக்கலாக ஆக்ட் பண்ணுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வேவ் நேச்சராகவும் இருக்குன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு யார் இப்போ வேவ் நேச்சர் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மல் அப்படிங்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலக்ட்ரானை வந்துட்டு இப்போ நிக்கல் கிறிஸ்டல் ஒன்று இருக்குது. அந்த நிக்கல் கிறிஸ்டல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்துட்டு அவங்க இப்படி அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அது என்ன ஆகுதுன்னா அது மேலே பட்டுட்டு டைஃப்ராக்ட் ஆகுது. டைஃப்ராக்ட்னா அது அப்படியே திருப்பி வருது. ஸோ அது என்ன டைஃப்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் அது வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த நிக்கல் மேலே அது படும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு தட் இஸ் டைஃப்ராக்டிங். அது வந்து டைஃப்ராக்ஷன் நடக்குது அந்த இடத்துல. ஸோ த ரிசல்டன்ட் டைஃப்ராக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, எக்ஸ்ரே வந்துட்டு டைஃப்ராக்ட்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரானை நான் நிக்கலில் பண்ணும்போதும் எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டைஃப்ராக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வந்துட்டு சில டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த டைஃப்ராக்ஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் லோ எனர்ஜி எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் அந்த இடத்துலையும் இந்த இது நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த டாவிசன் அண்ட் ஜெர்மல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு ப்ரூவ் ஆனது. அடுத்தது ஹில்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அன்சர்டனிட்டினா என்னது, ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் எரராக இருக்குது, கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு பஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பஸ் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்குது. அந்த பஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல போகணுன்னு அது இந்த இடத்துல வருது. அப்போது அதோடைய பொசிஷன், அதாவது இங்கே இருந்து அது இங்கே வருது இல்லையா, இந்த பொசிஷன் என்ன பண்ணலாம், ஓகே இப்போ அது வந்துட்டு ஒரு 30 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போச்சுன்னா அது என்ன ஆகும், இங்கே பொசிஷன்லேருந்து அது இந்த இடத்துக்கு அது வரும். அண்ட் இவ்வளோ பர்டிகுலர் ஆஃப் வெலாசிட்டியில் அது ட்ராவல் ஆகுன்றதை என்ன பண்ணலாம் சொல்லலாம். இதே வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எலக்ட்ரான் நமக்கு நல்லாவே தெரியும் அது ரொம்பவே ஃபாஸ்ட் மூவ் ஆகும். அப்போ அது இங்கே இருந்ததுன்னா இப்போ அது என்ன ஆகும், அது ரிவால்வ் ஆகும்போது சுற்றி வரும்போது ஃபர்ஸ்ட் அது இங்கே இருக்குது, செகண்ட் டைம் அது இங்கே இருக்குது. ஸோ அதோட பொசிஷனும் அதே சமயம் அண்ட் அதோடைய வெலாசிட்டி நம்மளால் ஒரே நேரத்தில் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. கரெக்டாக அதுதான் உனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் ஒரு எலக்ட்ரானோட ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல், அது இன்னொரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலாக இருந்தாலும் அதோடைய பொசிஷனையும் அதோடைய வெலாசிட்டியும் நம்மளால் ஒரே நேரத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் மேக்ரோஸ்கோபிக், அதாவது ஒரு பஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இங்கே வந்துச்சுன்னா அதோடைய பொசிஷன் நம்ம ஒரே இடத்துல கண்டுபிடிக்கலாம், அதோடைய வெலாசிட்டி நம்ம ஒரே இடத்துல கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலுக்கு இது நடக்காது. ஸோ இங்கே ஒரு அன்சர்டனிட்டி வருது. இதுதான் வந்து ஹெல்சன்பர்க் வந்து நமக்கு சொல்கிறாரு. இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டிட்டர்மைன் தி போத் த பொசிஷன் ஆஸ் வெல் as the momentum of a microscopic particle simultaneously. அதாவது ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோடைய பொசிஷனையும் வெலாசிட்டியும் அக்யூரேட்டாக மிக துல்லியமாக ஒரே நேரத்தில் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நமக்கு சில அன்சர்டனிட்டி நடக்கும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. என்னது, del x into del p is greater than or equal to h divided by 4 pi. இதில் உனக்கு del xங்கிறது என்னதுன்னா சேஞ்ச் இன் பொசிஷன், del pங்கிறது என்ன சேஞ்ச் இன் மொமெண்டம், ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஏற்கனவே பார்த்தோம், அண்ட் பைங்கிறது உங்களுக்கு 3.14 or 22/7. அதான் உனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் இதெல்லாம் கிடையவே கிடையாது. மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் கரெக்டாக உனக்கு வரும். பட் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் தான் எலக்ட்ரான் இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது தான் அங்கே தான் உனக்கு ப்ராப்ளம் நடக்கும். இதை உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் ஆட்டமில் உனக்கு என்ன ஆகும், அதில் ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஆட்டம் உனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அண்ட் இங்கே வந்துட்டு உனக்கு எலக்ட்ரான் இருக்கும். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 1. அப்போ உனக்கு என்ன ஆகும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு இங்கேருந்து அதோட ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. சரியா? இதுக்கும் இந்த அவுட்டர் ஷெல்லுடைய இது ரேடியஸ் கால்குலேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 0.529 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்குது. ஆம்ஸ்ட்ராங் இஸ் நத்திங் பட் இது தட் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -10 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது என்னென்னா 10⁻⁻10 மீட்டர். அப்போது இதில் இப்போ நாம் இப்படி பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், அக்யூரஸியும் அது வந்துட்டு கரெக்டாக இருக்குமா? இப்போது இங்கே இருந்து
அவங்க பண்ணுறாங்க. ஸோ உனக்கு தெரியும் ஆட்டமுங்கிறது ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு பார்ட்டிக்கல் தான். பட் அதுலேயே உனக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் அவங்க டிட்டர்மைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பாதி கரெக்டாக இருக்கலாம், ஒரு பாதி தப்பாக இருக்கலாம். எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் உனக்கு கொடுத்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் தான் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல உனக்கு தே ஹேவ் மென்ஷன் ஹியர். அப்போது அந்த அன்சர்டனிட்டியாக இருக்குது இல்லையா, அந்த பொசிஷன் நான் del x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ உனக்கு அது என்ன பண்ணுறாங்க, 0.5% கரெக்டாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ், மொத்தம் 100% இன்டூ அந்த ரேடியஸ் உனக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 0.529 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதான் உனக்கு இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இப்போ பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். அண்ட் ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ 10 to the power of -10 இருக்கு இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைச்சது கடைசியாக, del x is equal to 2.645 10 to the power of -13 மீட்டர் உனக்கு கிடைக்குது. அப்போ உனக்கு அந்த பொசிஷனில் எரர் உனக்கு எவ்வளோ இருக்கலாம், இவ்வளோ வேல்யூஸில் அந்த எரர் வந்துட்டு உனக்கு இருக்கலாம் அப்படி ஒரு அசம்ஷன் தான். இப்போது ஹில்சன்பர்க் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னது del x into del p is greater than or equal to h divided by 4pi இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து எடுக்கிறாங்க. இப்போது del x இருக்குது, del p is nothing, இப்போ p is nothing but momentum. லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்னது, மாஸ் இன்டூ வெலாசிட்டி. கரெக்டாக? இப்போ நான் இங்கே டெல் யூஸ் பண்ணால் நீ என்ன பண்ணணும், இந்த இடத்துல உனக்கு டெல் யூஸ் பண்ணணும். கரெக்டாக? இப்போது del xங்கிறது அப்படியே தான் இருக்குது. அண்ட் del p தான் உனக்கு என்ன ஆகுது, இப்படி m இன்டூ del v மாறுது. ஏன் எம்மில் வந்து உனக்கு டெல் கொடுக்கல அப்படின்னா, மாஸ் வந்துட்டு எந்த இடத்துல கொண்டு போனாலும் மாஸ் வந்துட்டு உனக்கு சேமாக தான் இருக்கும். ஒன்லி த வெலாசிட்டி வில் கிராஜுவலி டிஃபர். கரெக்டாக? அதனால் என்ன பண்ணுறாங்க, del விக்கு மட்டும் தான் அந்த டெல் கொடுத்துட்டு மாஸ் உனக்கு நார்மலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா del v தான் நீ ஃபைன் பண்ண போகிற. அப்போ del v அப்படியே ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறாங்க. இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு h divided by 4pi. இந்த del xும் இந்த m உனக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் வரும்போது உனக்கு டினாமினேட்டர் அது உனக்கு மல்டிப்ளையாக மாறிடுது. அப்போ del v is greater than or equal to h வந்துட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கான வேல்யூ தெரியும், அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். 4 பையோட வேல்யூ 3.14. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதான் வந்துட்டு எம்ங்கிறது நத்திங் பட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் உனக்கு தெரியும் 9.11 into 10 - 31 கிலோகிராம். அண்ட் del x நம்ம இப்போ தான் ஃபைன் பண்ணோம் இல்லையா. இந்த வேல்யூ நீ என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து இங்கே எழுதணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணுறேன். பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, யூ ஆர் கெட்டிங் del v is greater than or equal to 2.189 into 10 to the power 8 மீட்டர் கொடுத்துறான். இப்போ நல்லா கவனி. இப்போது உனக்கு வெலாசிட்டி ஆஃப் லைட் உனக்கு தெரியும் என்னது, c is equal to 3 into 10 to the power of 8 மீட்டர் per second. இதுதான் வந்துட்டு என்னது உன்னோட வெலாசிட்டி ஆஃப் லைட். கரெக்டாக? இப்போது therefore the uncertainty in the velocity of the electron is comparable with the velocity of light. ஸோ velocity of light வந்துட்டு அது ஒரிஜினல், இது வந்துட்டு ஒரிஜினல் வேல்யூ. இது வந்துட்டு எவ்வளவு எரர் நடக்கலாம், எவ்வளவு தப்பு நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த ரெண்டு வேல்யூ கிட்டத்தட்ட சேமாக வருது. ஏன்னா 10 to the power of 8 இங்கே 10 to the power of 8. இங்கே 2.18 is nothing but 2.2, இங்கே 3. அப்போ என்ன ஆகுது, அதோட எவ்வளோ தப்பு நடக்கலாம்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டுங்கிறது லைட் மாதிரி அது கிட்ட வரைக்கும் தப்பு நடக்கலாம். அப்போ உனக்கு என்ன ஆகுது, ஹை லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி கிடைக்குது. அதாவது தப்பு நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால் எக்ஸாக்ட் வேல்யூ அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத உனக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் நவ் வி ஆர் மூவிங் டு குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன். அதில் உனக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, the motion of objects that we come across in our daily life that can be well described using classical mechanics. இப்போது மோஷன் என்னது, இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போகிறோம் அப்படின்னா அது நம்மள என்ன பண்ணலாம், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இதே வந்துட்டு இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் உனக்கு என்ன ஆகும், அது வந்துட்டு பொசிஷன் வச்சு நீ இங்கே இப்போது இந்த இடத்துல இருக்குது, இது என்ன ஒரு டைம் ஒரு பர்டிகுலர் டைமில் உனக்கு இந்த இடத்துல மாறுது. இட் இஸ் அண்டர்கோயிங் திஸ் மச் லீனியர் மொமெண்டம். நம்ம வந்துட்டு நம்ம லாஸ்ட் இயர் நம்ம மெக்கானிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம், மோஷன்ஸில் படிச்சிருக்கோம். கரெக்டாக? பட் இதே ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு ஃபியூச்சர் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் யூசிங் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அதாவது இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இது இப்போ இங்கே இருந்தது அப்படின்னா இவ்வளோ வெலாசிட்டியில் அது ட்ராவல் ஆச்சுன்னா அது இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண முடியும், என்னால் ஈஸியாக வந்துட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை சொல்ல முடியும். However, according to ஹீசன்பர்க்ஸ் uncertainty principle, ஆனால் ஹீசன்பர்கோட அந்த uncertainty principle நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் பொசிஷன் ஆஸ் வெல் ஆஸ் மொமெண்டம் இது ரெண்டுத்தையும் என்னால் அட் அ டைமில் என்னால் கேல்குலேட் பண்ண முடியாது. தட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு அது டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்துட்டு இந்த மைக்ரோஸ்கோப் அது வந்துட்டு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கே தவிர மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ as a consequence it fails to explain. ஸோ அதனால் என்ன பண்ண முடியல, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளை பற்றி இந்த நியூட்டன்ஸ் லாவோ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் உன்னால் சொல்ல முடியல. அதுக்கு வேறு ஒரு வழி பண்ணுறோம். அதனால் ஹீசன்பர்க் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் டுவல் நேச்சர் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒன்று வேவ் ப்ராப்பர்ட்டி இன்னொன்று பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி.
சரியா? அப்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேக்ரோஸ்கோப்பிக்கான ஒரு பார்ட்டிக்கல், ஒரு மேன், பஸ், கார், திங், புக்கு, பென்னு, இதெல்லாம் வந்துட்டு மேக்ரோஸ்கோபி பார்ட்டிகல். மைக்ரோஸ்கோபி பார்ட்டிகல் இந்த மைக்ரோஸ்கோப்பால் நம்மளால் பார்க்க முடியும், எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் எக்ஸெட்ரா. இப்போ அதோடைய அந்த மூவ்மெண்ட், அதோடைய மோஷன் பற்றி உனக்கு சொல்லிச்சு அப்படின்னா தட் இஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது உனக்கு அங்கே தான் டெவலப் ஆகுது. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபிசிக்ஸில் இப்போ படிப்பீங்க. சரிங்களா? அடுத்தது 1 செகண்ட். எஸ். ஸோ Erwin Schrödinger expressed the wave nature of electron in terms of a differential equation. அதாவது வந்துட்டு எர்வின் ஸ்க்ராண்டிங்கர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு இந்த வேவ் நேச்சர் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது த ரேட் ஆஃப் சேஞ்ச், அதாவது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நத்திங் பட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா அந்த எர்வின் ஸ்க்ராண்ட் அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு எதை டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்பேஸ், அந்த வேவ் ஃபங்க்ஷன் அது எப்படி அந்த எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக அது மூவ் ஆகுது அப்படிங்கிறத உனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். த டைம் இண்டிபெண்டன்ஸ். இப்போ ஒரு ஸ்க்ராண்டிங்கர் உனக்கு என்ன பண்ணுறாருன்னா ஹீ இஸ் கிவிங் அன் ஈக்குவேஷன் என்ன வந்து ஹெச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இ சை அப்படி கொடுத்தா. இந்த ஹெச் கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஹாமில்டானியன் ஆப்ரேட்டர். இந்த ஹாமில்டானியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு ஒரு சிஸ்டமோட ஸ்டேட்டை வந்து அது ரெப்ரசென்ட் பண்ணும். செட் ஆஃப் ஆப்ரேஷன் கன்சர்னிங் இன்ட்ராக்ஷன்ஸ் தட் டிக்டேட் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அதாவது ஒரு சிஸ்டம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது, ஒரு சிஸ்டம் இந்த ஸ்டேட்டில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ராண்டிங்கர் ஈக்குவேஷன் இந்த ஹெச் கேப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹாமில்டானியன் ஆப்ரேட்டர் இது வந்துட்டு ஹெச் கேப்புங்கிறது ஹாமில்டானியன் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரை வச்சு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டேட், ஒரு சிஸ்டமோட ஸ்டேட் அது இந்த இடத்துல இந்த பொசிஷனில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குன்றதை டினோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And psi is the wave function and is a function of position of coordinates of the particle and is denoted as psi x, y, z. So இப்போ அந்த பொசிஷன் வந்து உனக்கு எப்படி இருக்கலாம், இந்த 3 ஆக்சஸ்ல எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ்னு 3 ஆக்சஸில் உனக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா அது சேஞ்ச் வந்துட்டு நடக்கலாம். அதனால் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எந்த பக்கம் வேணாலும் 3 டைமென்ஷனில் உனக்கு எந்த பக்கம் வேணாலும் நடக்கலாங்கிறதுனால உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க 3 கோஆர்டினேட்ஸை உனக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இ இஸ் எனர்ஜி. அப்போ ஹெச் கேப்புங்கிறது என்னது, ஹாமில்டானியன் ஆப்ரேட்டர். அதை வச்சு நம்மளால் ஒரு பொசிஷன், ஒரு ஸ்டேட், ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் ஈங்கிறது எனர்ஜி, இந்த சை அப்படிங்கிறது என்னது வேவ் ஃபங்க்ஷன். அண்ட் அது வந்துட்டு 3 டைமென்ஷனில் இருக்கும், எக்ஸ், ஒய், இசட்னு. இப்போ ஹெச் கேப் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா, என்ன வேல்யூ அப்படின்னா வந்துட்டு இதான் அதோட வேல்யூ. சரியா? இதில் வந்துட்டு இந்த இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, அதாவது இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம வந்துட்டு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது V அப்படிங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அண்ட் இந்த வேல்யூ வந்து உனக்கு கைனடிக் எனர்ஜி. இது வந்துட்டு இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு நீங்கள் இன்னும் வரக்கூடிய கிளாஸஸில் நீங்கள் கரெக்டாக படிப்பீங்க. பட் இப்போதைக்கு உனக்கு என்ன அந்த ஹெச் கேப்புக்கான வேல்யூ உனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு உனக்கு என்ன ஈக்குவேஷன் ஹவ் கிவன் ஆல்ரெடி மேலே நல்லா பாருங்கள். ஹெச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இ சை கொடுத்துருக்காங்க, இ இன்டூ சை கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு இப்போது ஹெச் கேப் சை வேணும் உனக்கு. இப்போ ஹெச் கேப் சை வந்தால் உனக்கு இ சை வரும். இப்போ உனக்கு ஹெச் கேப் இருக்குது, ஆனால் சை மிஸ் ஆகுது. அப்போது உனக்கு இந்த இடத்துல சை மல்டிப்ளை பண்ணுறாங்க, இப்போ உனக்கு இந்த இடத்துல சை மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும், அந்த சை வந்துட்டு எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஆகும், முதல்ல இந்தோட மல்டிப்ளை ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த வியோட மல்டிப்ளை ஆகும். அதான் உனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. -h / 8π² -h² / 8π² மீட்டர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, dou square psi divided by dou x² plus dou square psi divided by dou y² plus dou square psi divided by dou z². அதாவது அந்த ஒரு தோட உனக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த சை வந்துட்டு மல்டிப்ளை ஆகுது. ப்ளஸ் இந்த வியோட அந்த உனக்கு என்ன அந்த சை வந்துட்டு வரும். அப்போது இது வந்துட்டு ஹெச் கேப் சை தான் உனக்கு இந்த வேல்யூ கரெக்டாக. அதுக்கு மேலே நீ இந்த இடத்துல இது போட்டுட்டேன். அப்போ இந்த இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இ சைக்கு அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா வந்து எனக்கு வந்துட்டு தேவையானது இந்த விஷயம் தான் தேவை, எனக்கு இந்த விஷயம் தேவை கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த விஷயத்தை கேன்சல் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணுறது நான் என்ன யூஸ் பண்ணலாம், இப்போது இதை கேன்சல் பண்ண நான் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாமா, எதாவது மல்டிப்ளை பண்ணலாம் 8π² எம்மால் டிவைடட் பை h². இப்போ மைனஸ் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும், இதுவும் மைனஸ் ஆகிடும். அண்ட் இதுவும் உனக்கு என்ன மைனஸ் ஆகிட்டு உனக்கு அந்த டேர்மே வந்துட்டு உனக்கு இல்லாமல் போயிடும். கரெக்டாக? அண்ட் உனக்கு இது அப்படியே உனக்கு வரும் என்னது, dou square psi divided by dou x² plus dou square psi divided by dou y² plus dou square psi divided by dou z² plus
8 பை ஸ்கொயர். ஏன்னா இதோட உனக்கு என்ன ஆகணும், அது மல்டிப்ளை ஆகணும் கரெக்டாக. இந்த வி சையோட உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ உனக்கு மல்டிப்ளை ஆகணும். ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும்போது உனக்கு என்ன கிடைக்கும், இந்த -8 பை ஸ்கொயர் எம் டிவைடட் பை -h ஸ்கொயர் வந்து உனக்கு என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது இல்லையா. மல்டிப்ளை ஆகும்போது உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்துட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை இந்த பக்கம் எடுத்து வரும்போது உனக்கு என்ன ஆகும், விசை மைனஸ் ஈசை வரும் கரெக்டாக. விசை மைனஸ் ஈசை வரும்போது இதில் சை வந்துட்டு உனக்கு காமனாக இருக்குது. அப்போ அந்த என்ன பண்ணுற, அந்த சையை காமனாக எடுத்துட்டா உனக்கு என்ன ஆகிடும், இ மைனஸ் வின்னு கிடைக்கும். இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன், தெளிவாக கவனி. ஃபஸ்ட்டில் உனக்கு என்ன ஆகுது, அந்த ஹெச் கேப்புக்கு வேல்யூ இருக்குது. ஒன்று வந்துட்டு கைனடிக் எனர்ஜி, இன்னொன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ கைனடிக் எனர்ஜி தான் உனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா உனக்கு ஃபார்முலா என்ன தெரியும் உனக்கு, ஹெச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இசை அப்படின்னு தெரியும் இல்லையா. பட் உனக்கு ஹெச் கேப் இருக்குது, பட் சை உனக்கு மிஸ் ஆகுது. அப்போ அந்த சை நான் என்ன பண்ணுறேன், உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ உனக்கு இங்கே மல்டிப்ளை ஆகுது, இங்கே மல்டிப்ளை ஆகுது, இங்கே மல்டிப்ளை ஆகுது, இங்கே மல்டிப்ளை ஆகுது. அதான் உனக்கு 4 இடத்துல உனக்கு மல்டிப்ளை ஆகிருக்கு. அண்ட் அதுக்கான ஈக்குவல் வேல்யூ ஈசை, அதான் உனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, தெளிவாக உனக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னென்னா வந்து உனக்கு தேவையான விஷயம் வந்துட்டு இந்த விஷயம் தான் உனக்கு தேவை. அந்த வேவ் பார்ட்டிகளோட அந்த மோஷன் தான் நீ படிக்க போகிற. உனக்கு இந்த வேல்யூ தேவையில்லை. அப்போ இதை நான் தூக்கணும். அது தூக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதே ஆளை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன பண்ணணும், 8 பை ஸ்கொயர் எம்மால் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஹெச் ஸ்கொயரில் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே ஒரு மைனஸ் போட்டோம்னா இந்த மைனஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த டேர்மோட நான் என்ன பண்ணணும், அந்த இது மல்டிப்ளை பண்ணுமா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வி சையோட உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த 8 பை ஸ்கொயர் எம் மைனஸ் இது ஹெச் வந்துட்டு உனக்கு என்ன ஆகும், இதோடையும் மல்டிப்ளை ஆகும். அண்ட் உனக்கு இந்த ப்ளஸ் ஈஸை உனக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா உனக்கு என்னவா மாறிடும்னா அது மைனஸ் ஈஸையாக உனக்கு மாறிடும். ஆஸ் யூ ஆல்ரெடி நோ, சை வந்துட்டு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குதுன்னா என்ன பண்ணிவிடு, சையை மட்டும் காமனாக வந்துட்டு என்ன பண்ணிவிடு, வெளில எடுத்துரு. அப்போ உனக்கு என்ன ஆகிடும், இ மைனஸ் வி சையாக உனக்கு மாறிடும். இப்போ உனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அவங்க மைனஸை வந்துட்டு வெளில காமனாக எடுத்து அந்த மைனஸை உனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸ்ஸாக மாற்றிடுறாங்க. அப்போ அவங்க ப்ளஸ்ஸாக மாற்றும் போது உனக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல உனக்கு ப்ளஸ்ஸாக மாற்றும் போது இங்கே மைனஸாக வர இ ப்ளஸ் ஆகிடும். அண்ட் ப்ளஸ்ஸாக இருக்கிற வி உனக்கு என்ன ஆகிடுதுன்னா மைனஸ் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் தி ரீரிட்டன் ஈக்குவேஷன் பண்ணால் உனக்கு இதுதான் கிடைக்குது. ஸோ இது அபவ் ஸ்டார்ங்கிற இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இதில் வந்து உனக்கு டைம் விஷயம், இதில் நல்லா கவனி, இதில் உனக்கு டைம் டி அப்படிங்கிற விஷயம் உனக்கு எந்த இடத்துலையுமே உனக்கு என்ன ஆகலை அப்படின்னா உனக்கு இன்வால்வ் ஆகலை. அப்போ உனக்கு தெரியும். அப்போ உனக்கு என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது இந்த ஸ்க்ராண்டிங்கர் ஈக்குவேஷனுங்கிறது டைமை டிபெண்ட் பண்ணி கிடையாது, தட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இந்த எனர்ஜிக்கு நான் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அந்த வேல்யூ எனக்கு குவான்டிசைஸ் ஆகிடும். எனக்கு அந்த அளவு எனக்கு என்ன ஆகிடும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த பெர்மிட்டட் டோட்டல் வேல்யூ எனர்ஜி ஆர் கால்ட் ஈகன் வேல்யூ. ஸோ எனக்கு கிடைக்க அந்த எனர்ஜி வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது நான் என்ன சொல்வேன்னா ஈகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் தி வேவ் ஃபங்க்ஷன்ஸ். அந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ இதோட உங்களுக்கு இந்த விஷயம் முடியுது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு அந்த சைடில் வர விஷயம் அண்ட் அது மல்டிப்ளை ஆகி அண்ட் அதில் நீ காமனாக வெளியில் எடுக்கக்கூடிய அந்த விஷயம். இந்த இடத்துல ஏற்கனவே மைனஸாக தான் உனக்கு இந்த இடத்துல வரும். பட் உனக்கு என்ன ஆகும், இது உள்ளே வரதுனால இது ப்ளஸ் ஆகிட்டு இந்த வி வந்துட்டு மைனஸ் ஆகிடுது. அந்த விஷயம் மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்கணும். ஓகேவா. ஸோ இதோட இந்த பார்ட் 3 உங்களுக்கு முடியுது. இதில் ஏதாச்சும் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் என்ன கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸ் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.